ஸோ யார் யாரெல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல வந்து இந்த இருகிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ பொதுவாகவே வந்துட்டு 8ல் வந்து இருகிரக சேர்க்கை இருந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா பகைவர்கள் 2 பேர் சேர்க்கை பெற்று அமர போறாங்க. ஸோ இந்த நிலை என்ன பண்ணும் அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து பிறந்த ஊர்ல இருக்கீங்களோ விருச்சிக ராசிக்காரங்க கட்டாயம் பிரச்சனை அப்படிங்கிறது உறுதி. உங்க வாயாலேயே தான் பிரச்சனை வரும், வேற யாராலையும் வராது. அதே போல நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்களாவே ஏதாவது ஒரு சொல்ல போய் மேலதிகாரியோட சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல இருக்கும் பட்சத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆயிடும். ஸோ அடுத்தது பெண்களாக இருக்கும்போது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளுக்குள்ள போவீங்க, ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போகலாம். அதனால வந்து உடல் ரீதியா வந்து பாதிப்புகள் சிம்டம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே வந்து டாக்டரை வந்து போய் பார்க்கறது அவசியம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த பூர்வீக ஸ்தான அதிபதி குரு, அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு 2, 5 கூடிய குரு அஷ்டமத்துல போய் சுக்கிரனோட சேர்க்கை பெறுறார். ஸோ இது என்ன பண்ணும், குடும்பத்துல சலசலப்புகளை ஏற்படுத்தும், மனசு நிம்மதியை குறைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினைப்பீங்க, ஆனால் போகவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதனாலன்னா உங்களுடைய 5 குடையவன் பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமத்தில் மறைகிறனால கூட பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார் விரயஸ்தானாதிபதியோட. ஸோ இந்த பிரச்சனைகள் வண்டி போயிட்டு இருக்க வண்டியில சடனாக வந்துட்டு டயர் வெடிக்கிறது, ஸோ டயர் பஞ்சர் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஜூலை மாதத்துக்கு மேலே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ உஷாராக இருக்க வேண்டிய டைம் பீரியட் இது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்ங்கிறது உண்டாகும். ஸோ 5 குரு 7 குடையவர் சுக்கிரன், 5 7 குடையவர் கிரக சேர்க்கை பெற்று மிதுனத்தில் 8ல் இருக்கனால கணவன் மனைவிக்கிடையே பாதிப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது. 2025 முடிய வாய்ப்பே இல்லை. கோர்ட்டு கேஸ், சிவில் கேஸ் ஆகட்டும், டைவர்ஸ் கேஸ் ஆகட்டும், யார் யாரெல்லாம் விருச்சிக ராசி போட்டிருக்கீங்களோ கேஸ் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்காரங்க மேன்மேலும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் மேற்கொள்ளணும். ராகு காலத்தில் மேற்கொண்டுட்டு வாங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து சிறிதளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். பொதுவாக பார்த்தோம்னா சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வந்து பகை தான். ஸோ 2 பேருமே பகைவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேரும் இணையறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்களை தர இருக்கிறது. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது மிதுன ராசியில் வந்து நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு தான் வந்து இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ இந்த எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் வந்து உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் வந்து பகைவருடைய, அதாவது மீனத்துடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி 2 பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிரன் இணைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் வந்துட்டு 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி, இந்த 2 பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் வந்துட்டு நிறைய பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுர குருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே ஏற்படும்.